டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வீடியோவில் இந்தியன் பாலிட்டி என்று சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு பகுதியில் உள்ள மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை பற்றிய முழுமையான வரலாற்றை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மொழியின் அடிப்படையில் எவ்வாறெல்லாம் உருவாக்கப்பட்டது என்பதை பற்றிய வரலாற்று பின்னணியை இப்போது பார்க்கலாம். அதாவது இந்தியாவில் மாநிலங்கள் உருவாக்கம், ஸ்டேட் ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் மாநிலங்கள் உருவாக்கம். மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு அவை ஒவ்வொன்றும் முறையாக உருவாக்கப்பட்டது. அதை இரண்டு வகையாக பார்க்கலாம். விடுதலைக்கு முன்பு, விடுதலைக்கு பின்பு என்று பார்க்கலாம். முதலில் சுதந்திரத்திற்கு முன்பு மாநிலங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். 1917 காங்கிரஸ் கட்சியால் இந்த மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு முதலில் தொடங்கப்பட்டது. அதற்கடுத்து 1920 மாநிலங்கள் மொழியின் அடிப்படையில் அமைய திட்டமிடப்பட்டது. அதற்கடுத்து 1927 அதற்கான பணிகள் தொடங்கின. அதற்கடுத்து 1936 ஒரிசா மாநிலம் மொழியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. அதாவது சுதந்திரத்துக்கு முன்பாக மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஒரிசாவாகும் நண்பர்களே. இது டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி. சுதந்திரத்திற்கு முன்பாக மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட மாநிலம் எது என்று கேட்டிருந்தார்கள். அது ஒரிசா மாநிலம்தான் சுதந்திரத்துக்கு முன்பாக மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது. அதாவது பிரிக்கப்பட்ட ஆண்டு 1936. அதற்கடுத்து விடுதலைக்கு பின்பு மாநிலங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்பதை பற்றிய இப்போது பார்க்கலாம். 1948 ஆண்டு நீதிபதி எஸ்கே தார் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு நியமிக்கப்பட்டது. இது மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்படுவதை ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்டது. ஆனால் இந்த குழுவானது மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்படுவதை ஆதரிக்கவில்லை. ஏனென்றால் நிர்வாக சிக்கல் ஏற்படும் என்பதாலும் தேச ஒருமைப்பாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதாலும் இது மொழியின் அடிப்படையிலாக மாநிலங்கள் பிரிக்கப்படுவதை ஆதரிக்கவில்லை. எனவே அதற்கடுத்து அதே ஆண்டு 1948 ஜேவிபி குழு என்று ஒரு குழு அமைக்கப்பட்டது. இதில் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராம் ஐயா ஆகியோர் இருந்தனர். இதுதான் ஜேவிபி குழு என அழைக்கப்பட்டது. இக்குழு மொழிவாரி மாகாணங்கள் அமைவதை பிடிவாதமாக எதிர்த்தது. அதாவது பொதுமக்களின் கோரிக்கைக்கு இணங்க மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்படுவதை கடைசியில் சம்மதித்தது. அதற்கான ஒரு அறிக்கையை தயாரித்தது. அதன்படி முதல் மொழிவாரி மாநிலமாக, அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு முதல் மொழிவாரி மாநிலமாக 1956 ஆண்டு ஆந்திர பிரதேசம் தெலுங்கு பேசும் மக்கள் கோரிக்கைக்கு ஏற்படுத்தப்பட்டது. அதாவது சுதந்திரத்திற்கு பிறகு மொழியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திர பிரதேசம். இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி. அதற்கடுத்து சுதந்திரத்துக்கு பிறகு மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலமாக ஆந்திர பிரதேசம் இருக்கிறது. இது 1956 அப்போதைய இந்திய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த அறிவிப்பை அறிவித்தார். அதற்கு பிறகு மற்ற மாநிலங்கள் எப்படி சீரமைக்கப்பட்டது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். அதாவது மாநில மறுசீரமைப்பு ஆணையம் என்று ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. அதாவது 1953
பசல் அலி தலைவராகவும் KM பணிக்கர், குஸ்ரு ஆகியோரை உறுப்பினராகவும் கொண்ட ஒரு மாநில மறுசீரமைப்பு குழுவை நேரு அமைத்தார். அது தனது அறிக்கையை 1955 சமர்ப்பித்தது. அதன் அடிப்படையில் 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தை இயற்றியது. அச்சட்டத்தின்படி இந்தியாவில் முதலில் 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் ஏற்படுத்தி நவம்பர் 1, 1954 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதாவது நண்பர்களே, மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவில் முதலில் 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் ஏற்படுத்தப்பட்டது. அந்த நடைமுறையானது நவம்பர் 1, 1954 செயல்பாட்டிற்கு வந்தது. அதற்கடுத்து மேலும் பல மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. முதலாவதாக பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் 1960 படி குஜராத் மாநிலமானது உருவாக்கப்பட்டது. நாகாலாந்து மாநில சட்டம் 1962 படி அசாம் மாநிலத்திலிருந்து நாகாலாந்து பிரிக்கப்பட்டது. பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் 1966 படி ஹரியானா மாநிலம் உருவாக்கப்பட்டது. புதிய இமாச்சல சட்டம், அதாவது புதிய இமாச்சல மாநில சட்டம் 1970 படி இமாச்சல பிரதேசம் உருவாக்கப்பட்டது. அதாவது இமாச்சல மாநிலம் உருவாக்கப்பட்டது. அதற்கடுத்து வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1971 படி மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. இதில் மிசோரம் மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகியன முதலில் யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டது. நண்பர்களே, அதாவது வடகிழக்கு மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1971 படி மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் அதில் மிசோரம் மற்றும் அருணாச்சல பிரதேசம் ஆகிய 2 மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களாக அப்போது உருவாக்கப்பட்டது. நண்பர்களே, அதன் பிறகுதான் அவை மாநிலமாக அந்தஸ்து தரப்பட்டது. அதற்கடுத்து சிக்கிம் மாநில சட்டம் 1975 படி சிக்கிம் தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது. 1986 அருணாச்சல பிரதேசம், மிசோரம் மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்பட்டது. நண்பர்களே, அதாவது அருணாச்சல பிரதேசமும் மிசோரமும் முதலில் உருவாக்கும் போது யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டது. அதாவது 1971 யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டு அதன் பிறகு 1986 அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் மீண்டும் மாநிலமாக அந்தஸ்து வழங்கப்பட்டது. அதற்கடுத்து 1987 கோவா மாநில சட்டத்தின்படி கோவாவானது ஒரு தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது. அதற்கடுத்து 2000ஆவது ஆண்டு, அதாவது 2000 சத்தீஸ்கர் மாநிலமானது உருவாக்கப்பட்டது. அதே ஆண்டில் உத்தரகாண்ட் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. அதாவது 2000ஆவது ஆண்டில் உத்தரகாண்ட் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. கடைசியாக 2014 தெலுங்கானா மாநிலம் உருவாக்கப்பட்டது. அதாவது ஆந்திர பிரதேசத்தில் இருந்து தெலுங்கு பேசும் மக்களுக்காக ஒரு தனி மாநிலமாக தெலுங்கானா மாநிலமானது உருவாக்கப்பட்டது. அதற்கடுத்து முக்கியமாக
புதிய சென்னை மாநிலமானது நவம்பர் 1, 1956 உருவாக்கப்பட்டது. அதாவது நம்முடைய தமிழ்நாடு மாநிலமானது முதலில் சென்னை மாநிலம் என்ற பெயரில் நவம்பர் 1, 1956 உருவாக்கப்பட்டது நண்பர்களே. இது முக்கியமான கேள்வி. அதாவது புதிய சென்னை மாநிலம் 1956 நவம்பர் 1 உருவாக்கப்பட்டது. அது CN அண்ணாதுரை அவர்கள் தமிழக முதல்வராக இருந்தபோது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது நண்பர்களே. அதாவது ஜனவரி 14, 1969 தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது புதிய சென்னை மாநிலம் முதலில் நவம்பர் 1, 1956 உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு அண்ணாதுரை அவர்கள் தமிழக முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஜனவரி 14, 1969 தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றப்பட்டது நண்பர்களே. அதற்கடுத்து மெட்ராஸ் என்பது சென்னை என்று ஜூலை 17, 1996 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போதுள்ள சென்னை என்ற பெயர் முதலில் மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்டு வந்தது. அது ஜூலை 17, 1996 சென்னை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது மெட்ராஸ் என்பது சென்னை என்று ஜூலை 17, 1996 நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆக இவ்வாறாக இந்தியாவில் மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. தற்போது 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளது. ஆனால் முதலில் சுதந்திரத்துக்கு பிறகு மாநிலங்கள் உருவாக்கும் போது முதலில் மொத்தம் 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் ஏற்படுத்தி நவம்பர் 1, 1956 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த 14 மாநிலங்களும் நிர்வாக வசதிக்காகவும் மக்கள் பேசும் மொழியின் அடிப்படையிலும் அல்லது மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி தற்போது 28 மாநிலங்களாகவும் 8 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டு நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு என்று தனியான அரசியலமைப்பு சட்டம் குடியுரிமை இருந்தது. ஆனால் அது ஆகஸ்ட் 13, 2019 அந்த சிறப்பு அந்தஸ்தானது நீக்கப்பட்டது நண்பர்களே. அதாவது ஆர்டிகல் 370 என்று சொல்லக்கூடிய ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய இந்திய அரசியல் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டு அவை ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என்ற 2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்டது. அதாவது ஏற்கனவே இருந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தானது ஆகஸ்ட் 13, 2019 அன்று நீக்கப்பட்டு அவை இந்திய மாநிலங்களோடு சமமாக சேர்க்கப்பட்டது. பிறகு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என்ற 2 தனித்தனி யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. இதில் ஜம்மு காஷ்மீர் ஆனது சட்டமன்றங்களை உடைய ஒரு யூனியன் பிரதேசமாகும் நண்பர்களே. அதாவது பாண்டிச்சேரியில் உள்ளது போல சட்டமன்றம் மற்றும் முதலமைச்சருடன் கூடிய ஒரு யூனியன் பிரதேசமாக ஜம்மு காஷ்மீர் பிரிக்கப்பட்டது. அதற்கடுத்து லடாக் என்பது சட்டமன்றம் இல்லாத ஒரு யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டது. அது நேரடியாக ஆளுநரின் கட்டுப்பாட்டில் வரும் அல்லது குடியரசுத் தலைவரின் நேரடி ஆட்சியின் கீழ் அந்த சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசமானது நிர்வாகம் செய்யப்படும் நண்பர்களே. இவ்வாறாக ஜம்மு காஷ்மீர் ஆனது 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது.
அதற்கடுத்து ஏற்கனவே இருந்த டாமன் டையூ மற்றும் தாதர் நாகர் ஹவேலி என்கிற யூனியன் பிரதேசங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டது. ஏற்கனவே டாமன் டையூ மற்றும் தாதர் நாகர் ஹவேலி என்ற யூனியன் பிரதேசங்கள் தனித்தனியாக நிர்வாகம் செய்யப்பட்டு வந்தது. அவை நிர்வாக சிக்கலை காரணம் காட்டி அவை அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டது நண்பர்களே. அதாவது டாமன் டையூ மற்றும் தாதர் நாகர் ஹவேலி போன்ற இவை அனைத்தும் யூனியன் பிரதேசங்கள். இவை அனைத்தும் ஒரே நிர்வாகத்தின் கீழ், அதாவது ஒன்றாக இணைக்கப்பட்டு விட்டது நண்பர்களே. இவ்வாறாக மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் பிறகு, அதாவது மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் உருவாக்கத்தின் பிறகு அல்லது மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் பிறகு தற்போது இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் உள்ளது நண்பர்களே. இவ்வாறாகத்தான் இந்தியாவில் மாநிலங்கள் மொழியின் அடிப்படையிலும் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படியிலும் உருவாக்கப்பட்டு நிர்வாகம் செய்யப்படுகிறது நண்பர்களே. இதில் கண்டிப்பாக 2 அல்லது 3 கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கட்டாயம் கேட்டு விடுகிறார்கள். அதாவது எந்த மாநிலம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது என்று கேட்பார்கள், அல்லது ஜம்மு காஷ்மீர் பற்றிய சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதை கேட்பார்கள் நண்பர்களே. ஆக கண்டிப்பாக 2 கேள்விகள் இந்த தலைப்பிலிருந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வரும். எனவே மாணவர்கள் திரும்ப திரும்ப கேட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்கலாம். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.